ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கைஸ், நான் பேசுறது கேக்குதுன்னா எஸ் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஆக்சுவலா ஜூம்ல நிறைய பிரச்சனைப்பா. ஓகேவா? சாரி ஃபார் தட். நிறைய பிரச்சனை. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் பேசுறது கிளியரா இருக்குன்னா கிளியர் அப்படி சொல்லிட்டு போடுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்குன்னா கிளியர் சொல்லி டைப் பண்ணுங்கப்பா. சி சி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், கோச்சிக்காதீங்க. நாளைல இருந்து நம்ம 8 o'clock போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 to 8:30 போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி கைஸ், மன்னிச்சு. ஓகேவா? எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஒரு 2 minutes வில் ஸ்டார்ட். ஓகே. ஸோ நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஹாய் அருண்குமார், ஹாய் சான், ஹாய் ட்ரெண்டி, பூம், ஹாய் சபரீஸ்வரன், கேம் ரைடர், சரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே. ஹாய் கைஸ், என்ன நியூவா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆரோ லக்ஷ்மன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு UI UX டிசைனர். ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்? கார்த்திகேயன். எஸ், கார்த்திகேயன் கண்டிப்பா. கலை கலையரசி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். உங்களை தெரியும் ப்ரோ, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் அருண். ஓகே. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக்சிமம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரு அப்படின்றத ஒரு சின்ன பிரீஃபா கொடுத்துட்றேன். ஸோ இன்னைக்கு நீங்க நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு என்ன சாரி பண்ணிக்கிறேன். சாரி கேட்டிருக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேவா? நிறைய ஜூம்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுப்பா, அதனால வந்து கனெக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். அதெல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? நாளைல இருந்து நம்மளுக்கு ப்ராப்பரா போகும். ஸோ ஹோப் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின் பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் ஜாயின் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஓகேங்களா? நிறைய பேர் ஜாயின் பண்ணணும், நிறைய பேர் படிக்கணும், நிறைய பேர் கற்றுக்கணுன்றதுனால தான் இந்த செஷனே நாம் வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்த HR நவீன், அவங்களோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு ஆக்சுவலாக. நிறைய பேர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு, பட் டைம் மிஸ்மேட்சஸ் ஆனதுனால அவங்களால ஜாயின் பண்ண முடியல. எனிவே நாட் அ ப்ராப்ளம், இந்த வீடியோ அவங்க பார்க்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ லக்ஷ்மன். ஓகே. ஆரோ லக்ஷ்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நான் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் தென் ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க், அக்சென்ச்சர், விக்டோரியா சீக்ரெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிக் லெவல் வரையும் போன ஒரு டிசைனர் பர்சன் தான் நான். ஓகேங்களா? என்னோட கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஃபார் 8,000 rupees. என்னுடைய இயர் லாஸ்ட் இயர் என்னுடைய LPA வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியர்லி
டுவெண்ட்டி டூ எல்பி ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டிசைனரா மார்க்கெட்ல நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஹாய், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிசைனரா இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா, டிசைனரா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. டிசைன் படிச்சா ஸ்கோப் இருக்குமா, இந்த மாதிரிலாம். நான் பக்கா டிசைனர் தான்ப்பா. நான் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராஃபிக் டிசைனர் டிகிரி முடிச்சுட்டு, டிகிரி சொல்ல மாட்டேன், ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சாதாரணமான ஒரு கிராஃபிக் டிசைனரா ஸ்டார்ட் பண்ணோட கெரியரை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நான் என்ன பண்ணேன், என்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். என்னை அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு ஒரு கம்பெனியா ஏறி இறங்கி ஏறி இறங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்சென்சர் மாதிரியான ஒரு பெரிய எம்என்சில ஒரு 2.5 வருஷம், விக்டோரியா சீக்ரெட் மாதிரி ஒரு கம்பெனில ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரண்ட்லி என்னுடைய ஓன் கம்பெனிக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைண்ட், திஸ் இஸ் மீ. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் மை லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ என்னோட ப்ரொஃபைல போய் நீங்க யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சி. ஓகேங்களா? எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஒர்க் பண்ணி போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கண்டென்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து யூஐ யூஎக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து லேர்ன் பண்றாங்க. ஸோ எவ்ரிடே அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட சைட்ல இருந்து நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரசாந்த் மணின்றவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்னுடைய 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் மூலியமா இன்னைக்கு மார்க்கெட்ல யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய வேலைக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நானா கேட்டீங்கன்னா, நானும் ஒரு விதத்துல காரணம் தான். பட் அவருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். என்கிட்ட படிச்சவங்க, என்கிட்ட படிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ள வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க, படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை நிறைய பேர் இருக்காங்க. இதோ இந்த கிருஷ்ணான்ற பர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்கிட்ட படிச்ச பர்சன், கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹி காட் அ ஜாப் ஆஃபர் இன் கம்பெனி அண்ட் ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் த கம்பெனி ரைட் நவ். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ரீசெண்டா என்கிட்ட படிச்ச பர்சன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட படிச்சவங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க dmenti.com வெப்சைட் குள்ள போனீங்கன்னா என்னுடைய மென்டீஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம், அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க எல்லாம் என்னுடைய என்னுடைய மென்டீஸ் தான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? என்னுடைய மென்டீஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஷார்ட் ஸ்டோரி. ஏன்னா நீங்க யாருக்கிட்ட கத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயத்த கத்துக் கொடுப்பாங்க. பட் லக்ஷ்மன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிசைனரோ இல்ல ஒரு இன்ஜினியரையோ நான் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன், ஒரு டிசைனரா மாத்தணும். ஓகேங்களா? இல்ல அவங்கள வந்து ஒரு ஃபுல் டைம் கார்பரேட் எம்ப்ளாயா மாத்தணும்ன்றது என்னோட ஐடியா. இது ஏன் நான் வந்து ஒரு கார்பரேட் குள்ள கொண்டு போகணும் அப்படி சொல்றேன்னா, பேசிக் விஷயம் ஒண்ணு இருக்குப்பா. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு மனுஷனா உங்களை எல்லாம் மதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கார்பரேட்ல வேலைக்கு போய் ஆகணும். சரிங்களா? இது ஏன் சொல்றேன்னா, நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி சைட்ல இருந்து வந்த பர்சன் தான். எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடணும் உங்களுடைய லைஃப்பை வந்து செட்டில் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. நான் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இண்டஸ்ட்ரியில இருந்தா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வரையும் நான் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் நிறைய விஷயங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை நம்பி தே ஆர் டிராவலிங் வித் அஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க, ஓகேங்களா, இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்டார்டிங், உங்களுடைய கெரியரை வந்து நீங்க கொண்டு வரீங்க, உங்களோட கெரியரை வந்து பெருசாக்கணும் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலை. ஓகேங்களா? ஸோ என்னோட டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் மை டீம். ஓகே. ஸோ இப்போ என்னை பத்தி நான் ஷார்ட்டா ஒரு பிரீஃப் கொடுத்துருக்கேன், நான் லக்ஷ்மண் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது.
ஸோ இது வரையும் நீங்க மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கிறது, என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்க கேட்கலாம். ஸோ ஹவு த லேர்னிங்ஸ் ஹஸ் பீன் வித் லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? அதாவது நான் எந்த ஒரு விஷயம் பண்ணியாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ ரெடி பண்ணணுன்றது தான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி என்கிட்ட கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே சமயத்துல படிக்கிற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியா உங்களை டிசைனர் ஆக முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்க முடியும். நீங்க டே ஒன்ல இருந்தே யூ கேன் கெட் த ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகேங்களா? புரிஞ்சாப்பா? ஸோ இதுதான் நான், இதுதான் வந்து லக்ஷ்மன். ஓகேங்களா? ஸோ நான் காலேஜஸ்ல அண்ட் தென் நிறைய பர்சனலாக நிறைய பேருக்கு டீச் பண்றேன், மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ ஏன் நான் உங்களை தேடி வந்திருக்கேன், ஏன் நான் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி வந்திருக்கேன், தேடி வந்திருக்கேன் அப்படின்னா, நான் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கும் போது ஐ காட் லாட் ஆஃப் குட் ஃபீல். ஓகே, வீட்டில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் அக்சென்ச்சர்ல வேலைக்கு போகும்போது ஒரு விஷயம் என்னன்னா, லைக் தேர் வாஸ் 400 500 டிசைனர்ஸ் இருந்தாங்க. ஆனா அந்த டிசைனர்ஸ்ல சவுத் இந்தியாவில இருந்து போன டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. ஓகேங்களா? இது எதனால நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் தெர் இஸ் நோ அவேர்னஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். இங்க தமிழ்நாட்டு பீப்புளுக்கு யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. டிசைன் ஒன்று இருக்கு, அதை கரெக்டா படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள போனா நல்லா சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு. அதை தெரிஞ்சவங்க நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எம்ஐடி, ஐஐடி மெட்ராஸ், எம்ஐடி டெல்லி அண்ட் தென் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான பெரிய காலேஜஸ்ல படிச்சு அவங்களோட ப்ரொஃபைல டிசைனரா மாத்திக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. தெரியாத நம்ம என்ன பண்றோம்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறதுனே தெரியாம மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கோம். இது ட்ரூவா இல்லையாப்பா? ட்ரூனா ட்ரூ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல படிக்கிறீங்க. ஓகே, நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. யூஐ யூஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க, பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு அகாடமில படிச்சிருக்கீங்க. பட் ஆனா வேலை எப்படி கிராக் பண்றது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, பட் ஆனா எனக்கு வேலைக்கு போறது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம், நீங்க வந்து படிக்கிறத இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா படிக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க மார்க்கெட் வந்து யாரும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இல்ல. சொல்றது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியா இல்ல. தே ஆர் லுக்கிங் ஃபார் அ பீப்புள் ஹூ கேன் சப்போர்ட் மீ இன் த பிகினர் ஸ்டேஜ். ஆரம்பத்துலதே அவன் ரெடியா இருக்கணும் சப்போர்ட் பண்றதுக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு பிறகு நான் ஒர்க் பண்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றியா, என்ன எனக்கு ஒர்க் பண்ணி கொடு, இல்லைன்னா என்னால உன்னை வேலைக்கு எடுத்துக்க முடியாது. இதான் மார்க்கெட் எதிர்பார்க்குது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் தான் பாக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் இருந்தாலுமே வேலைக்கு எடுத்துப்பாங்க, கம்ப்யூட்டர் டிகிரி இருந்தாலுமே வேலைக்கு எடுத்துப்பாங்க. படம் இப்ப அப்படி எடுத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிகிரி இல்லாம டிகிரி வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டுலாம் நீங்க மார்க்கெட்ல யாரையும் வேலைக்கு எடுக்கிறது இல்லை. தே ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் மோர் தென் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் லேர்னிங் மைண்ட் செட். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், இப்ப வரையும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறையவே. ஓகேவா? கம்பெனி தேவைப்படுறது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். என்ன தெரியுமா? எவ்வளவு ஒர்க் கொடுத்தாலும் செய்யறான்டா. அதாவது சிம்பிளா சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு அடிச்சாடா தாங்குறான்டா இவன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க தாங்குற ஒரு பர்சனா இருக்கணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்ச பர்சனா இருக்கணும், காமன் சென்ஸோட ஒர்க் பண்ணணும். இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யூ வாண்ட் டு லிசன் ப்ராப்பர்லி, யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. இந்த மார்க்கெட் எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஸ்கில் இருந்தா மட்டும் பத்தாது, யூ வாண்ட் டு பி வெரி ப்ரோஆக்டிவ். இப்ப நான் ஒரு டாஸ்க் இன்னைக்கு கொடுக்குறேன்னா அதை முடிஞ்ச வரை அன்னைக்கே கொடுக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப லத்தாஜிக்கலா ஒர்க் பண்ணக்கூடாது. யூ வாண்ட் டு பி வெரி சின்சியர். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கீங்க.
அதாவது வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்க, உங்களுடைய லைஃப்பை வந்து என்டையரா நான் கத்துக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்கீங்க. பட் ஆனா மார்க்கெட்ல உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இங்க யார் இருக்கா? இங்க மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு யார் இருக்கா? ஸோ அதான் பிரச்சனை இங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்படி ஒரு நபர் நல்லா ஒர்க் பண்ற தயாரா இருக்கிறாங்கன்றதை யாரும் சொல்லி புரிய வைக்கிறது? இதுதான் பிரச்சனையே இங்க. ஸோ நீங்க ஒரு நல்ல யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றதை இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸோ அதான் தேவைப்படுற ஒரு விஷயம் ஆக்சுவலி. சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ வாண்ட் டு பி டாப் கிளாஸ் பர்சன், யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் மோர். எப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்றாங்களோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா டோனி வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் கூல் சொல்றாங்களோ, அது போல உங்களோட ப்ரொஃபைல நீங்க வந்து ஒரு கூலாவும் ஒரு காட் ஆஃப் யூஎக்ஸாவும் இருக்கணும்னா யூ நீட் டு ஹாவ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? அதே விஷயம், ப்ராக்டிஸ் மட்டும் முக்கியமா தேவைப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. கான்ஃபிடென்ட் தேவை. கான்ஃபிடென்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் வரும். இல்லைன்னா வராது. இஃப் யூ டசன்ட் ஹாவ் அ கான்ஃபிடென்ட், இஃப் யூ டசன்ட் ஹாவ் அ கான்ஃபிடென்ட், யூ கேனாட் கிராக் த இன்டர்வியூ. நீ கான்ஃபிடென்ட் ஒழுங்கா வச்சிருந்தனா, உன் மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? ஈஸியா கிராக் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செஷன்ல இந்த நெக்ஸ்ட் புட் கேம்ப்ஸ் வர அப்கமிங் புட் கேம்ப்ஸ், இந்த புட் கேம்ப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடிலாம் வந்து நிறைய பிபிடி எல்லாம் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா? இந்த வருஷம் நான் இதுக்கப்புறம் பண்ண போற எல்லா பூட் கேம்புமே இட்ஸ் அ லைவ். ஒரு யூஎக்ஸ் ப்ராசஸை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். அதாவது இட்ஸ் அ லைவ் ப்ராஜெக்ட். நான் லைவா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ்னா என்ன, யூஐனா என்ன, அதுனா என்ன, பர்சோனா என்ன, ஜர்னி மேப்னா என்ன, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் அது எதுவுமே சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு டீச் லைக் எ ப்ரோ. நான் இன்னைக்கு ப்ரோவா சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்க போறேன்? ஸோ ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறீங்க, அதை ஒர்க் பண்ண போறீங்க. ஓகே? ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைன்றத அப்படியே தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் போது, ஒரு ஐடியா இருக்கும் போது, இந்த இந்த பூட் கேம்ப் முடிச்சுட்டு போகும்போது உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கணும். நீங்க ஜாபுக்கு போற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பூட் கேம்ப்ல கொடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 நாளோ இல்ல 10 நாளோ பூட் கேம்ப் எடுக்கிற டேட்ல அவைலபிளா இருக்கணும். அட்டன் பண்ணணும் ரெகுலரா. ஓகேங்களா? அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்றோம். புரிஞ்சுதா? சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வில் ஒர்க் ஆன் தி அட்டண்டன்ஸ். எவ்ரிடே அட்டண்டன்ஸ் போடுவோம் நாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் போடுவோம். அட்டண்டன்ஸ்க்குள்ள ஒர்க் நடக்கும். ஓகே, டன். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா ப்ரோ? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண இயர் இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும். ஓகே, 17 6 இயர்ஸ். எப்பா நீங்க எப்போ வேணா ஆகலாம்ப்பா. ஓகே அருண்குமார், நீங்க எப்போ வேணா ஆகலாம். ஓகே, ஒன்னு மட்டும் முடிவு பண்ணீங்க. ஓகே, யூ கேன் ஒர்க் இன் டு கார்பரேட். நீங்க ஒர்க் ரேட்ல, சாரி, உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சியை நீங்க காட்டுற மாதிரி இருக்கும் கார்பரேட்ல. ஓகே, ஒன் திங். ரெண்டாவது விஷயம், கார்பரேட்ல நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். நீங்க ஈஸியா அவ்வளோ இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட முடியாது. யூ வாண்ட் டு பில்ட் அ நெட்வொர்க். ஓகேங்களா? ரெண்டு. மூணாவது விஷயம், ஓகேங்களா, ஸ்கில் செட். நாலாவது விஷயம் கண்டினியூஸ் அப்கிரேடேஷன். அஞ்சாவது விஷயம் கம்யூனிகேஷன். இது எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ண இந்த மார்க்கெட்ல யூ கேன் பி அ பிக் ஷாட். ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துடாது. ஓகே, யூ வாண்ட் டு க்ரோ எவ்ரி டே. ஒரு நாளைக்கு 1% உங்களை க்ரோ பண்ணிட்டே வரணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய ஏற்கனவே யாரெல்லாம் பூட் கேம்ப் அட்டன் பண்ணவங்களோ அவங்களாம் மீ அப்படின்னு போடுங்க. நியூவா அட்டன் பண்றவங்களுக்கு, யாரெல்லாம் நியூவா அட்டன் பண்றீங்களோ அவங்களாம் என் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
டிப்ளமா டிகிரி, எந்த டிகிரி வச்சிருந்தாலும் யூ கேன் பி அ டிசைனர்ப்பா. ஓகேவா? டிசைனர் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுறது ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். ஒன்று, சப்ஜெக்ட் நாலேஜ். யூ வாண்ட் டு பி அ நல்லா திங்க் பண்ணக்கூடிய நபரா இருக்கணும். இன்னொரு விஷயம், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஒரு என்டர்பிரனருக்கான மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும் நீங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா யூ கேன் பி அ யூஎக்ஸ் டிசைனர். ஓகே? டிப்ளமா டிகிரியோ இல்ல நார்மல் டிகிரியோ அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. எனக்கு தேவை இந்த மூணு விஷயம் எனக்கு தேவை. புரிஞ்சுச்சாப்பா? ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி கைஸ். ஸோ நாலுல இருந்து நம்ம டைமுக்கு எடுத்துடலாம், சரிங்களா? ஐ எம் ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டட். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீலான்சர்ல கிராஃபிக் டிசைனர் ஆயிடுங்க. ஓகேங்களா? மாசத்துக்கு ஒரு 40,000 சம்பாதிக்க முடியும் உங்களால. ஓகேவா? எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? மந்த்லி 40,000 யூ கேன். இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலைங்களா? யூ கேன் பி அ கிராஃபிக் டிசைனர். ஓகேங்களா? மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்க முடியும். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிங்க, காலேஜுக்கு போக தேவையில்லை. காலேஜுக்கு போகாம உட்காந்துருக்கீங்களா? நோ ப்ராப்ளம். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங். ப்ராடக்ட்கான மார்க்கெட் எப்படி டெவலப் பண்றது? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்றதா? மார்க்கெட் எப்படி டெவலப் பண்றது? கோயம்புத்தூர் கிரியேட்டர் மீட் அப் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஸ்டடிங் அஸ் அ ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம் கார்த்திகேயன். ஓகே, பண்ணுங்க. பட் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ் அவங்க கூட பேஜ்ல பிங் பண்ணி கேளுங்க. யூ கேன் பார்ட்டிசிபேட் ஆர் நாட். ஓகேவா? ஃபைன். ஸோ ஐ திங்க் நான் ஆக்சுவலா சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் தான் வந்தேன். ஓகேங்களா? கண்டிப்பா ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன் கோகுல். பட் இட்ஸ் நாட் ஹேப்பன் வித் ஒன் டே செஷன். நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஸோ ஹோப் யூ பீப்புள் காட் சம் ஐடியாஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டீச் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு டீச். அண்ட் ஃபர்தராக நம்ம எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போக போறோன்றதை பத்தி போட்டிருந்தோம். ஸோ மொதல் விஷயம், இதை நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி 8 மணிக்கு செஷனுக்கு வர வைப்போம். 8:30 மணிக்கு செஷனுக்கு வர வைப்போம். ஏன்னா 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் பிளான் பண்ண செஷன் இது. ஜூம் பிரச்சனை ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பேமெண்ட் பண்ணி இப்பதான் கிளியர் ஆச்சு. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலா பேமெண்ட் பண்றதுக்குலாம். எல்லாமே பேமெண்ட்லாம் மாட்டிக்கிச்சு. ரொம்ப அதிகமா பேமெண்ட்லாம் மாட்டிக்கிட்டு, இன்வாய்ஸ் மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ ஃபைனலி ஜூம் ஆக்டிவேட் பண்ணி இப்பதான் வந்தேன். ஸோ வந்துட்டு அப்படியே உடனே உங்களுக்கு வந்து கால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபைன் கை, சூப்பர். டன். நாளைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 8:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரா. ஓகே, நீங்க எல்லாரும் லீவ் போடாம எவ்ரிடே வந்துருங்க. ஸோ ஐ கேன் கிவ் அ கிளியர் கால் ரைட் நவ். சரிங்களா? ஸோ நீங்க லீவ் போடாம வந்தால் மட்டுமே என்னால வந்து இந்த ஒரு 10 நாளைக்கு வந்து கண்டினியூஸா உங்க கூட டிராவல் பண்ண முடியும். ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் ஃபார் யூ. நானுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு என்னுடைய எவ்ரிடே ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராவலா இருக்கும். கோயம்புத்தூர், சென்னை, பாண்டிச்சேரி இப்படி டிராவல் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்க கூட டிராவல் பண்றதுக்கு நான் ஒரு 15 நாள் ஒதுக்குறேன், இல்லை ஒரு 10 நாள் ஒதுக்குறேன்னா தயவுசெய்து என் கூட டிராவல் பண்ணுங்க, லீவ் போடாதீங்க. ஓகேவா? ஓகேவா காய்ஸ்? புரிஞ்சிச்சுன்னா கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செல்ஃபா லேர்ன் பண்ணா யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஆக முடியுமா ப்ரோ? இல்ல கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுமா அகாடமில இருந்து? இந்த கொஸ்டின் நான் என்ன பதில் சொல்றது உங்களுக்கு? சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர். ஓகேங்களா? இன்னைக்கு மனுஷன் நம்ம நம்புறாங்களோ இல்லையோ ஒரு பேப்பரை கண்டிப்பா நம்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பேப்பர் மட்டும் வாங்கிட்டா போதுமா? நல்ல நாலேஜ் வேணாவா? அப்போ நம்ம யாருக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒன்றும் பெரிய பெரிய பேர்ல படிக்கல, என்கிட்ட படிச்சாங்க. என்னுடைய பேர்ல படிச்சாங்க. லக்ஷ்மண்ன்ற ஒருத்தர்கிட்ட படிச்சாங்க. சரிங்களா?
இந்த லக்ஷ்மன் வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன். இவர்கிட்ட நம்ம படிக்கிறோம் ஃபார் லாங் டேர்ம் பர்பஸ். நீ என்கிட்ட படிக்கிறது வந்து சும்மா ஒரு நாள்ல 2 நாள்ல போறது கிடையாது. நீ இந்த வருஷம் ஃபுல்லாவும் நீ ஏர்ன் பண்ண போற, நீ வருஷம் ஃபுல்லாவும் படிக்க போற. அதுக்கு தான் நீ என் கூட வந்து டிராவல் பண்ற. சப்போஸ் நீ என்கிட்ட படிக்கிறீங்கன்னா, என்கிட்ட காசு கட்டி நீங்க படிக்கிறீங்கன்னா, இல்ல என்கிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, நீ ஒரு நாள்ல, ஒரு மாசத்துல, இல்ல ஒரு 4 மாசத்துலயே போக போற பர்சன் கிடையாது. என் கூட வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ண போற. சரிங்களா? சோ அதுக்காக தான் நீங்க மென்டார்ஷிப் குள்ள வரணுமே தவிர்த்து, சர்டிபிகேட் கொடுத்தா போதும் நான் வர்றேன் சார் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இங்க வந்து போய் படிக்காதீங்க. ஒருத்தவங்க கூட லாங் டைமுக்கு நான் ஓட்ட தயாரா இருக்கிறேன்னா மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகேவா கைஸ்? ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். நம்ம மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம். நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது ஃப்ரீ ப்ரோக்ராம் தான்ப்பா. ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஒருத்தர் டவுட் கேட்டாரு, அகாடமில ஜாயின் பண்ணா நல்லதா அப்படி கேட்டாரு. அதுக்கான பதில் சொன்னேன் நான். இந்த ஃப்ரீ செஷன் தான். படிங்க. சரிங்களா? அப்சல்யூட்லி ஃப்ரீ செஷன் ஃபார் திஸ் புட் கேம்ப். படிங்க, சேர்ந்து படிங்க. படிங்க, ஓகேவா? படிச்சு பெரிய ஆள் ஆகுங்க. ஓகே. நீங்க பெரிய ஆள் ஆகுனா எல்லாருக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட் டுமாரோ. டாடா, பை பை.